ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். நான் எங்கள் வீட்டு மாடிக்கு போனப்போ இவ்வளோ மண் கொட்டி இருந்ததை நான் பார்த்தேன். இந்த மண் எங்கேருந்து வந்ததுன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்த கூர்ந்து கவனித்தேன். இந்த மண் இந்த சின்ன ஹோல் வழியாக வந்திருக்குன்னு. அப்போ தான் எப்படி இந்த மண் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன எறும்பு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருந்ததை கவனித்தேன். சரி, இந்த எறும்பு என்னதான் பண்ணுதுன்னு நான் கூர்ந்து கவனிச்சப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிற சின்ன சின்ன மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில் போட்டு வச்சு. இந்த எறும்பு சைஸில் சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிட்ருக்குன்னு பாருங்களேன். இதோடைய ஞானம் அபரிவிதமான ஞானமாக இருக்குது. கர்த்தர் இதுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு இல்லை? இந்த சின்ன ஹோல் வழியாக அது இவ்வளோ மண்ணை சேகரித்து வெளியே தூக்கி போட்டிருக்குது. இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது என்ன வசனம் தெரியுமா? நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படிங்கிற வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த எறும்பிட்ட இருந்து நம்ம ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமாங்க, நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு.